ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் பீஸ்ட்ஸ். இந்த வீடியோவோட பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. பார்க்காதவங்களுக்காக ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணிடலாம். பார்ட் 1ல் ஆஃப்ரிக்காவில் சாவோங்கிற இடத்துல பிரிட்ஜு கட்டுறதுக்காக பல நாடுகள் போட்டி போடுது. அதில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு பிரிட்ஜு கட்டுற கான்ட்ராக்ட் கிடைக்கிது. பிரிட்ஜு கட்டுறதில் நல்ல கைத்தேர்ந்த சிவில் இன்ஜினியரான நம்ம ஹீரோவை ஆஃப்ரிக்காவுக்கு போக சொல்லி அவருடைய உயர் அதிகாரி அனுப்புகிறாரு. கர்ப்பமாக இருக்கிற தன்னோட மனைவியை விட்டுட்டு பிரிட்ஜு கட்டுறதுக்காக ஹீரோ கிளம்பி ஆஃப்ரிக்காவுக்கு போகிறாரு. அதோட பார்ட் 1 முடிஞ்சது. இப்போ பார்ட் 2 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக செலவு பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு கீழே கமெண்ட்டில் பார்ட் 3 அப்படின்னு டைப் பண்ணிவிடுங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நவ் லெட்ஸ் பிகின் பார்ட் 2. இப்போ நம்ம ஹீரோ ஆஃப்ரிக்காவுக்கு வந்து இறங்குறாரு. அங்கே இருக்கிற மக்கள்லாம் அவரை அப்படியே வினோதமாக பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நெக்ரோஸ். புதுசாக ஒரு வெள்ளைக்காரனை பார்த்ததுமே ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. இப்போ ஒருத்தர் வராரு. அவர் பேர் ஆங்கஸ். ஹலோ ஜான், என் பேர் ஆங்கஸ். உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக என்னை போட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன உதவினாலும் நான் செஞ்சு கொடுக்கணும்னு நம்ம உயர் அதிகாரி நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஜான், அந்த ஆளை விடுங்க ஆங்கஸ், நம்ம போகலாமா? ஏன் அந்த ஆளை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு 2 பேரும் ட்ரெயின் ஏறி சாவோவுக்கு கிளம்புறாங்க. அட்டா என்னமா அழகாக இருக்குப்பா. 2 பக்கமும் எம்டி சாண்ட்லேண்டு, சென்டரில் ட்ரெயின் போகுது. சூப்பராக செட்டு போட்டிருக்காங்கல்ல. இப்போ அப்படியே வைல்டு அனிமல்ஸை நமக்கு காட்டுறாங்க. இப்போ நம்ம ஆங்கஸ் கேட்குறாரு, இந்த ஜிராஃபிங்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, ஒட்டகச்சிவிங்க ஒரு நாளைக்கு 5 நிமிஷம்தான் தூங்கும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ அப்படியே கழுது புள்ளிங்களை பார்த்து, ஆம்பளை ஹைனாக்களை விட பெண் ஹைனாக்கள் தான் பெருசாக இருக்கும். எப்பயுமே பெண் ஐநாக்கள் தான் ஆண் ஐநாக்களை அடக்கி ஆளும். ஏன்னா ஆண் ஐநாக்கள் தன்னோட குட்டிகளையே சாப்பிடும்னு சொல்லும்போது அப்படியே ஆங்கஸ் உறைஞ்சி போய் இப்போ ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு. நீர் யானைகளை பற்றி உங்களுக்கு ஏதோ தெரியுமான்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, நீர் யானைகள் தன்னோட கெட்ட வாயுவை, அதாவது கார்பன் டை ஆக்சைடை அதோட வாயில் தான் விடும்னு சொன்ன உடனே ஆங்கஸ் சிரிச்சுக்கிட்டு, நீங்கள் எத்தனை வருஷமாக ஆஃப்ரிக்காவில் இருந்தீங்க? 2 வருஷமாக இருந்த எனக்கே இவ்வளோ விஷயம் எதுவும் தெரியாது அப்படின்னு கேட்ட உடனே, வருஷமா? வெறும் 24 மணி நேரம் தான் தம்பி நான் ஆஃப்ரிக்காவில் இருந்தேன் அப்படின்னு ஜான் சொல்கிறாரு. இப்போ அப்படியே சாவோக்கு ஒரு வழியாக வந்தாச்சு. அங்கே வரும்போது வேலையாட்கள் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கருப்பாக ஒரு நெக்ரோ இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அவர் பேர் சாம்வேல். இங்கே இருக்கிற ஆளுங்களை வேலைக்கு எடுக்கிறது, வேலையை விட்டு அனுப்புறது எல்லாமே இவர் தான் மேனேஜ்மெண்ட். இப்போ ஹீரோ, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு சாம்வேல், கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே, சரி பாலம் கட்டுற இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. இப்போ நம்ம ஆங்கஸ் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற கிளினிக்கில் கொஞ்சம் மெடிக்கல் சப்ளைஸ் டெலிவரி பண்ண வேண்டியது இருக்குது. சாம்வேல், நீங்கள் இவரை ஜானை கூட்டிகிட்டு போய் இந்த இடத்த சுற்றி காட்டுங்க, பிரிட்ஜு கட்டுற இடத்தையெல்லாம் சுற்றி காட்டுங்க. ஜான், நீங்கள் எல்லாம் சுற்றி பார்த்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளினிக் வந்துடுங்க, அங்கே நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஆங்கஸ் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போ ஹீரோ அந்த இடத்தையெல்லாம் அப்படியே சுற்றி பார்க்குறாரு. இப்போ அப்படியே ஹெலிகாப்டர் ஷாட்டில் டாப் வியூவில் நமக்கு காட்டுறாங்க அந்த இடத்துடைய செட்டிங். வேலையாட்கள் தங்குறதுக்கு டென்ட்டு, ரயில்வே ட்ராக்டு, தண்டவாளம், வேலை செய்கிறதுன்னு என்னமா செட்டு போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. இப்போ ஹீரோ சாமுவேல் கிட்ட கேட்குறாரு, ஆமாம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒத்துமையாக ஒரு யூனிட்டியாக இருக்காங்களா, இல்லை ஏதாவது சண்டை ஏதாச்சும் போட்டுக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதை ஏங்க கேட்குறீங்க? ஆஃப்ரிக்கன்ஸை பார்த்தா இந்தியன்ஸுக்கு பிடிக்கிறதில்ல, இந்தியன்ஸை பார்த்தா ஆஃப்ரிக்கன்ஸுக்கு பிடிக்கிறதில்ல, எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு வழியாக பாலம் கட்டுற இடத்துக்கு 2 பேரும் வந்து பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள், அந்த ஒரு நதி ஓடுதில்ல, அந்த நதிக்கு மேலே தான் பாலம் கட்டணும். ஹீரோ அப்படியே ஒரு பார்வை பார்க்குறாரு, எல்லா இடத்தையும் சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. அங்கே ஒரு இடத்துல எல்லாம் அந்த நதிக்கு அந்த பக்கம் வந்து ட்ராக் போட்டுட்ருக்குறாங்க, ரயில்வே ட்ராக்கு. ஆளுங்க அங்கே வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. 3000 கிலோமீட்டருக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த நதிக்கு மேலே பாலம் கட்டிட்டோம்னா பாலத்தையும் ட்ராக்கையும் இணைச்சி ஒரே ட்ராக்காக போகிற மாதிரி ஒர்க்கு நடந்து முடிச்சாகணும். அதுக்காக தான் நம்ம ஹீரோ இங்கே வந்திருக்காரு. இப்போ சாமுவேல் ஹீரோ கிட்ட கேட்குறாரு, எத்தனை நாளில் இந்த பாலம் கட்டி முடிப்பீங்க?
அப்படின்ட்டு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, எப்படியாச்சும் 2 மாதத்தில் நான் முடிச்சாகணும். என் ஒய்ஃபு மாசமாக இருக்காங்க. இன்னும் 2 மாதத்தில் குழந்த பிறக்க போகுது. அதுக்குள்ளே முடிச்சாகணும். என் குழந்த பிறந்து இந்த பூமிக்கு வரத்துக்குள்ளே நான் எப்படியாவது இந்த வேலையை முடிச்சுட்டு நான் ஊருக்கு போய் ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. வேலை செய்கிற ஆளுங்களுக்கெல்லாம் ஏதாவது அடிபட்டா உடனே ட்ரீட்மெண்ட்டு பார்க்குறதுக்காக அங்கேயே ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்கு ஆஃப்ரிக்கன் கவர்மெண்ட். பார்த்தா நம்ம ஆங்கஸ் அங்கே மெடிக்கல் சப்ளைஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் வராரு. வந்து ஹீரோவை பார்த்து, வாங்க வாங்க, நீங்கள் தான் பிரிட்ஜு கட்ட வந்த இன்ஜினியரா? உலகத்தில் எவ்வளவோ வேலைங்க இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த நரகத்துக்கு வந்தீங்க அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, ஏன் என்னாச்சு, ஏன் இந்த இடத்த நரகம்னு சொல்கிறீங்க, நான் இங்கே வந்ததுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது, இந்த சாவோ ஒரு நரகம், இங்கே உயிருக்கு உத்தரவாதமே இல்லை, இங்கே படுத்துக்கிட்டு இருக்கிற பேஷண்ட்டுங்க எல்லாருமே நோயாளின்னு நினச்சிக்காதீங்க. இந்த சேவோ சிங்கங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிற இடம். சிங்கங்க கிட்ட கடிப்பட்டவனுங்க தான் இங்கே படுத்துட்ருக்கிறவனுங்க. இவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்திருக்கு, அதனால் சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டானுங்க. ஆனால் நிறைய பேர் சிங்கத்துக்கு பலியாகியிருக்காங்க. பிரிட்ஜு கட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறீங்கன்னு டாக்டர் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாரு. இப்போ ஹீரோ, ஆங்கஸ், சாமுவேல் 3 பேரும் மரண பயத்தோட அமைதியாக அப்படி நின்றுட்டுருக்காங்க. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு ஹீரோ டாக்டர் கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாரு. அடுத்த சீன், ஹீரோ புல்லட்ஸ்லாம் எடுத்து கன்னை லோட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஹண்டிங் வருமா அப்படின்னு ஆங்கஸ் கேட்குறாரு. நான் இன்ஜினியராக வச்சுருக்காங்க, கழுது அந்த பக்கம் இந்த பக்கம்னு அசைஞ்சா சத்தம் வரும், டங் டங்னு சத்தம் வரும். அந்த சத்தத்தை கேட்டு அந்த கழுதையை சாவடிக்கிறதுக்காக சிங்கம் வரும். அதுக்காக அதோடைய கழுத்தில் மணியை கட்டி வச்சுருக்காங்க. நேரம் ஆக ஆக இடமே ஒரே நிசப்தமாக இருக்குது. பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்குது. ஆங்கஸ் அப்படியே மரத்தில் படுத்து தூங்கிட்டுருக்காரு. ஹீரோவோ தூங்காமல் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கார். இப்போ தான் ஒரு காலடியை காட்டுறாங்க. கழுதையோ பயத்தில் நடுங்குது. சத்தம் கேட்டு ஹீரோ அப்படியே நம்மளை திரும்பி பார்க்குறாரு. இதோடு இந்த எபிசோடை நம்ம முடிச்சிக்கலாம். பார்ட் 3 மிக விரைவில். அடுத்தது பார்ட் 3 பார்க்கணும்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் பீஸ்ட்ஸ். நான் உங்கள் ராஜா. பாய்.